கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கும். ஆனால் அது திருப்பி வராமல் இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒருவேளை சில உறவுகள் உங்களிடம் நீண்ட நாட்கள், ஏன் நீண்ட மாதங்கள், நீண்ட காலங்கள் கூட பேசாமல் இருந்தும் மீண்டும் உங்களை தேடி வந்து பேசினால் கூட முன்னால் இருந்த அதை உண்மையாக அவர்கள் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்று உங்களுக்கு அவர்கள் மீது ஒரு சந்தேக குணமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு உறவு மீண்டும் வந்தால் அவர்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றுவது என்பது தான் மிகவும் கடினமான ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சில உறவுகள் பிரிவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நிச்சயமாகவே இருக்கும். காரணங்கள் பிரிவு மட்டும் கிடையாது, அந்த பிரிவால் ஏற்பட்ட மனக்காயங்களும் தான். ஒரு சில நபர்கள் வாழ்க்கைக்குள்ள பிரிவு எதற்காக ஏற்பட்டது என்பதை விட மனதிற்குள் வைத்திருக்கக்கூடிய காயங்கள், மனதிற்குள் இந்த ஒரு பிரிவால் ஏற்பட்ட வேதனைகள் எல்லாத்தையும் இன்னும் வைத்துக்கொண்டு அதை இன்னும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நீங்களும் சரி, இது கன்னி ராசியில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் என இருவருடைய வாழ்க்கைக்குள்ளையும் நிச்சயமாகவே பொருந்தும். இவன் என்னை வேண்டாம் என்று விட்டு போய்விட்டானே, மீண்டும் அவனை ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றியிருக்கலாம். அவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் தேடி கொடுத்தார்கள். மீண்டும் அவனை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்தால் அந்த செயலை அவன் இன்னும் எப்படி செய்யாமல் இருப்பான், மீண்டும் செய்யத்தான் செய்வான் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனைய விதமான எண்ணங்கள் இப்படியெல்லாம் இன்னும் தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் வந்தாலும் அவர்கள் மீது ஒரு சந்தேக பார்வையில் தான் நீங்கள் இன்னும் வைத்துக் கொண்டும் தான் இருப்பீர்கள். ஆனால் அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது அந்த உறவினால் மீண்டும் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு அவல நிலைமையானது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் பின்னர் தூரமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கலாம். மீண்டும் பேச வேண்டும் என்ற எண்ணங்கள் இருவருக்குள்ளேயுமே இருந்தாலும் நடுவில் ஏற்பட்ட காயங்களும் தயக்கங்களும் ஈகோ பிரச்சனைகள் போன்றவை தடையாகவே இன்னும் இருந்து கொண்டு சில உறவுகளை சேரவிடாமலும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசிக்காரங்களை, நீங்கள் ஒருவரை எளிதில் மறக்கக்கூடியவர்கள் கிடையாது. அது துரோகிகளாக இருந்தாலும் சரி, ஏமாற்றத்தை தேடி கொடுத்த ஒரு நபராகவே இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் ஒருபோதும் ஒருவரிடம் பழகிவிட்டால் அவரை ஒருபொழுதும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். நல்ல நினைவுகளாலும் நடந்த சம்பவங்களையும் மனதில் வைத்துக் கொள்வீர்கள். அதனாலேயே ஒரு உறவில் ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களை நீண்ட நாட்களாகவே பாதிக்க வைத்து, ஏன் இப்படிப்பட்ட உறவுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது, அல்லது எல்லா உறவுகளும் இப்படித்தான் கஷ்டத்தை தேடி கொடுத்து விடுமோ என்றெல்லாம் நீங்கள் மனதில் எத்தனையோ விதமான எண்ணங்களை இன்னும் யோசித்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பலமுறை நீங்கள் மீண்டும் எல்லாம் சரியாகுமா என்று நினைத்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கும். சில உறவுகளை காப்பாற்ற வேண்டும், சில உறவுகளில் இருந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சில உறவுகள் உங்களுக்கு இப்பொழுது நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். எனவே அதை கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். அதே போல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து பிரச்சனைகளை அதை நினைத்தாலே உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மலையானது பொழிந்துவிடும். ஏனென்றால் நீண்ட காலமாகவே இந்த சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு நீண்ட காலமாகவே ஒரு தாக்கத்தையும் கொடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பிரிவையும் நிச்சயமாகவே இது தேடி கொடுத்திருக்கும். அதை இப்பொழுது நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு இதற்கு ஒரு முடிவு எப்பொழுது தான் கிடைக்கும், நம்முடைய கடன் பிரச்சனையை நம்ம எப்பொழுது தான் அடைக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பூமி மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் சேர்க்கைகள் உங்களுக்கு சொத்து விஷயத்தில் மாபெரும் நீண்ட கால தாக்கத்தையும் இழுப்பறிகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக நிலத்தின் பூர்வீக நிலத்தோட பங்கு அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய
வீட்டின் உரிமைகளோ பங்காளிகளோ அல்லது வெளியாட்களோ தட்டி பறிக்க முயற்சி செய்த ஒரு காலகட்டங்கள் சமீபத்தில் கூட நிச்சயமாகவே நடந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்குரியது. அதற்கான ஒரு பட்டாக்கள் சரியில்லாத ஒரு காரணத்தினால் அந்த ரகசியங்கள் வெளியில் தெரிந்ததால் அதை எப்படியாவது மற்றவர்கள் சுருட்டி கொள்ள வேண்டும் என்று உடைய உறவினர்கள் முதற்கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் சொத்து விஷயத்தில் இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அந்த சொத்தை வித்துட்டு என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் அடைத்து விடலாம் என்று நீங்கள் ஒரு பக்கம் நினைத்து நீங்கள் ஒரு கணக்கை போட்டால் உடைய கிரகங்களும் உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வேறு ஒரு கணக்கை போட்டு தேவையில்லாத சில மனிதர்களால் பிரச்சனைகள் என்பது இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என அலைந்து உங்களுடைய கௌரவங்களும் பணங்களும் மட்டுமே தான் வீணானது மிச்சம். பணம் வந்துவிட்டால் பாசம் செத்துவிடுமோ என்று நீங்கள் கதறிய தருணங்கள் அதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த சொத்து விவகாரங்கள் உங்களை குடும்பத்தில் ஒரு மாபெரும் ஒரு பிரிவினையை உண்டாக்கி இனிமேல் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பதை இப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பலன் என்பது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். கன்னிராசியான நீங்கள் புதன்கிழமை நாட்கள்ல இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யணும். இது ஒரு சிறந்த வழிபாடு. ஆனால் இது பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிதாகத்தான் தெரியும். இதை மட்டும் நீங்கள் செய்து பார்த்தால் கோடிக்கணக்கான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். கன்னிராசி நாதனான புதன் பகவானுக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எனவே இந்த புதன்கிழமை நாட்கள்ல நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கிரக தோஷங்களை நீக்கி புத்தி தெளிவையும் வியாபார வளர்ச்சிகளையும் பெற புதன்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு மாபெரும் புண்ணிய ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாட்டி நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். பெருமாளுக்கு இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புதன்கிழமை நாட்கள்ல செய்யும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தானாகவே கிடைத்து நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் பிறந்துவிடும். மேலும் அன்றைய தினம் பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுப்பது உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே இந்த அத்தனை தோஷங்களையும் நீக்குவதற்கு நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்கள். திருமண பாக்கியம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு செயலை புதன்கிழமை நாட்களில் நீங்கள் 11 தடவைகள் 11 நாட்கள் 11 வாரங்கள் போய் செய்து வந்தாலே போதும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். இந்த எளிய வழிபாடு உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையுமின்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்த்து மென்மேலும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த ஒரு தேதி முதல் நண்பர்கள் இடத்தில் பொறுமைகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதுவே மென்மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நண்பர்கள் இடத்தில் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வரவுகளில் ஏற்றமான ஒரு சூழல்கள் இப்பொழுது அமைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அடுத்தவனின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு நாட்கள் என்பது வந்துவிட்டது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்த்தால் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய சிக்கல்கள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. உயர் அதிகாரி இடத்தில் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையும். நீங்கள் நீண்ட நாட்களாக கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கன்னிராசிக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ள சில கனவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
சில கனவுகள் உடனடியாக நிறைவேறிவிடும். ஆனால் சில கனவுகள் காலங்கள் எடுத்துக்கொள்ளும். இத்தனை காலங்கள் இத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டாலும் சில கனவுகள் நிறைவேறாமலே போயிருக்கலாம். ஆனால் நீண்ட காலமாக மனதில் வைத்த கனவுகளுக்கும் ஒரு தனி மதிப்பு என்பது நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களாகவே காத்திருக்கக்கூடிய ஒரு ஆசை அல்லது கனவுகள் கூட நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். அதை அடைய பல முறைகள் நீங்கள் முயற்சி செய்தும் தடைகள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சில நேரங்களில் இது நமக்கு நடக்குமா என்ற சந்தேகங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் தாமதங்கள் என்பது மறுப்பு கிடையாது. சில விஷயங்களில் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய உழைப்பு, திட்டமிடல் ஆகியவை சேர்ந்து உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஜோதிட பார்வையில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலங்கள் ஒரு கட்டத்தில் சாதகமான ஒரு பலன்களை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உங்களை எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகவே மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கனவாக இருந்த விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாக மாறி உங்களுடைய பாதை திறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை இன்னும் சில விஷயங்கள்ல 7-8 அளவுக்கு அதிசயங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா இல்லையோ என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அளிப்பதை கொஞ்சம் தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய சிக்கல்கள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. உயர் அதிகாரி இடத்தில் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையும். நீங்கள் நீண்ட நாட்களாக கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கன்னி ராசிக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ள சில கனவுகள் இருந்துட்டே தான் இருக்கும். சில கனவுகள் உடனடியாக நிறைவேறிவிடும். ஆனால் சில கனவுகள் காலங்கள் எடுத்துக்கொள்ளும். இத்தனை காலங்கள் இத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டாலும் சில கனவுகள் நிறைவேறாமலே போயிருக்கலாம். ஆனால் நீண்ட காலமாக மனதில் வைத்த கனவுகளுக்கும் ஒரு தனி மதிப்பு என்பது நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களாகவே காத்திருக்கக்கூடிய ஒரு ஆசை அல்லது கனவுகள் கூட நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். அதை அடைய பல முறைகள் நீங்கள் முயற்சி செய்தும் தடைகள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சில நேரங்களில் இது நமக்கு நடக்குமா என்ற சந்தேகங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் தாமதங்கள் என்பது மறுப்பு கிடையாது. சில விஷயங்களில் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய உழைப்பு, திட்டமிடல் ஆகியவை சேர்ந்து உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஜோதிட பார்வையில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலங்கள் ஒரு கட்டத்தில் சாதகமான ஒரு பலன்களை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உங்களை எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகவே மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கனவாக இருந்த விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாக மாறி உங்களுடைய பாதை திறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை இன்னும் சில விஷயங்கள்ல 7-8 அளவுக்கு அதிசயங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா இல்லையோ